அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியன்று மிக முக்கியமாக மகாலய அமாவாசை நடைபெறுகிறது. அன்றைய தேதியிலிருந்து நவராத்திரி வழிபாடானதும் துவங்குகிறது. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறார். அன்றைய தினத்தின் இரவு வேளையில் சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகள்ல 6 கிரக நிலைகளில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைவதால் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் பாதசனியாக இருந்து வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அக்டோபர் மாதம் நிறைவடைந்ததற்கு பிறகு நவம்பர் 4இல் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று பாதசனியாக அமரப்போகிறார். 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அமைப்பு பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தி விடாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சில பணிச்சுமைகள் அதிகரித்தாலும் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானின் அமைப்பு காரணமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகளும் இந்த தருணத்தில் இனிதாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் மற்றொரு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் முற்பகுதியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் வக்ரம் பெற்றாலும் கூட சுகஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய வக்ரம் என்பது மிக பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை. எனவே எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ரமும் பெற்றுத்தர போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த 2 கிரக நிலைகளும் சற்று சாதகமான அமைப்பில் இருந்தும் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி விடாது என்பதால் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஜென்மம் மற்றும் 9 லாபம் என சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலும் பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைவாக உண்டு. லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 3இல் வீற்றிருக்கிறாருங்க. எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளுமே தகர்த்தெறியப்படுகிறது. புதிய வாய்ப்புகளும் வெற்றிக்கு உறுதி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு மோட்சக்கேரகரான கேது 9இல் சஞ்சரிப்பது அமோகமான யோகங்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. என்றால் கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணத்தின் போது இந்த தருணத்தில் மிக வலுவாக கேது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் 3ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வரும்போது பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த அக்டோபர் மாதம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகங்களால் அதீதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க
கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய். இந்த மாதத்தின் இறுதியில் சப்தமத்தில் நுழைகிறார். செவ்வாய் பெரும்பாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண வாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நிறைவேறும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் கடந்த சுமார் 7 ஆண்டுகளாக சந்தித்து வந்த பல சிக்கல்கள் இனி வரக்கூடிய 6 மாதங்களில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இன்னும் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் 6வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைவான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றும் பின்னர் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறது. கலைத்துறை ரீதியாக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக பெறக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக இந்த அக்டோபர் மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பாராத வகையில மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். பல்வேறு வகையில உங்களுடைய தைரியமும் மன வலிமையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது. திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக 9லும் பிறகு கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறார். வித்யாகாரகரான புதனின் அமைப்பு உச்சம் பெற்றும் நல்ல மாறுதலையும் பெற்று தருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி நுணுக்கமாக அவற்றில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வருவதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயம் மகர ராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சூரியன் கர்மஸ்தானத்தில் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சூரியன் கர்மஸ்தானத்திற்கு வருவது நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் வெகுவளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வருகின்ற 2ஆம் தேதி மகாலய அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் இனிமையான மகிழ்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும். மேலும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை இனிமையாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த அக்டோபர் மாதத்தில்.